இது வந்து எங்களோட மண் கொஞ்சம் உவர் சேர்ந்த தண்ணி, அதனுடைய நாங்கள் மாறி பயிரை தான் கூடுதலாக. இந்த இடத்துல பாருங்க, ஐயா சொல்கிறது வந்து பேரிச்ச மரமா. உண்மையில வந்து பேரிச்ச மரங்கள் நாங்கள் வந்து பாருங்க, ஐயா மாட்டுக்கு புல்லு கட்டி கொண்டு இருக்கிறார், வலிக்கிற போகிறார். வணக்கம் ரோவலே. இப்போ நான் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால், இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் புத்தூர் பகுதியில் இருக்கிற வீரவாணி என்று சொல்கிற இடத்துல நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த வீதி வந்து புத்தூர் மட்டுவில் வீதி. இவ்விடம் வந்து வீரவாணி என்று சொல்கிறது. இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு பண்ணை ஒன்று இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். பார்க்க போனாலும் இங்கே வந்து சகல மரங்களும் நிற்கிது. பெரும்பாலும் தென்னை மரங்கள், அதை விட மா பெலான்னு சொல்லி வந்து நிறைய மரங்கள் நிற்கிது. நான் இந்த வீதியால் போகும்பொழுது எதிர்ச்சியாக தான் இந்த பண்ணையை பார்த்தேன். நான் அப்போ ஒரு ஐயா நின்று வேறு செஞ்சு நின்றவர். அப்போ நான் பார்த்தேன் இந்த பண்ணை வந்து நல்ல ஒரு அழகாக இருந்தது. ஏன்னு சொன்னால் வந்து இங்கே நிறைய மரங்கள் நிற்கிது, சகல மரங்கள் நிற்கிது, நிறைய பயிர்கள் நிற்கிது. அப்போ இதற்கு நாங்கள் உள்ளுக்கு போய் சுற்றி பார்ப்போம், இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த பண்ணையை நாங்கள் முழுக்க சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மரங்கள், என்னென்ன பயிர்கள்லாம் நிற்குன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐயாட்டையும் நாங்கள் இந்த பண்ணையை பற்றி கேட்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோவில் இருங்கோ. அதுக்கு முதல் எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க அந்த மணியம் இருக்கோ அடிச்சு விடுங்கோ. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த பண்ணையின் முன் பகுதியில் நிற்கிறோம் பாருங்கோ, வாசல் பகுதியில் நிற்கிறோம். இப்போ இங்கே நின்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதியில் பாருங்கோ, இங்காலையும் நிறைய மரங்கள். அப்படியே நாங்கள் இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இங்காலையும் நிறைய மரங்கள் இருக்குது. இப்படியே நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கோ, விளைப்பாறக்கூடிய மாதிரி பெரிய ஒரு மரம் நிற்கிது பாருங்கோ. வேப்ப மரம் நிற்கிது, அதை விட பூவரசு மரம் நிற்கிது. அதுக்கு கீழே ஒரு கொட்டில் போட்டிருக்குது. இது வந்து ஐயா விளைப்பாடுற இடம் பாருங்க. ஐயா கதிர் எடுத்து கொண்டு வர விளைப்பாடுறவுக்கு. அப்படி நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்ன பாருங்க, இந்த இடத்துல நிறைய தென்னை மரங்கள் நிற்கிது. அதை விட இந்த வெண்டி செடி, அதை வந்து இப்போ நான் நினைக்கிறேன் எல்லாம் காயெல்லாம் அஞ்சு இப்போ இந்த காலம் முடிஞ்சிட்டு ஆகும் பாருங்கோ. இப்போ நாங்கள் இப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு சைட்லேயும் பாருங்கோ கமுகு மரம் நிற்கிது. அப்படியே இந்த சைட்லேயும் கமுகு மரம் நிற்கிது. அதை விட நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், இங்கே வந்து பலா மரம் நிற்கிது. அது பாருங்கள், பலா மரம் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பலா மரம் நிற்கிது. இந்த இடத்துல பாருங்கோ, இது வந்து ஜம்பு நாவல்னு சொல்கிறது, அதாவது வந்து ஜம்பு மரம் பாருங்கோ. இப்படியே நாங்கள் அங்கால போனோம்னு சொன்னால் அந்த இடத்துல நிறைய மரங்கள் நிற்கிது. குறிப்பாக வந்து இங்கால அதிகமாக நிற்கிறது தென்னை மரங்கள்லாம் நிற்கிது பாருங்கோ. தென்னை மரம் அதிகமாக நிற்கிது. அதை விட வாழை மரங்கள் அதிகமாக நிற்கிது. தென்னையும் வாழையும் தான் கூட நிற்கிது. இப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மாமரம் நிற்கிது பாருங்கோ. மாமரங்கள் கூட நிற்கிது. இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்கே வாழை மரங்கள் நிற்கிது. அதை விட இங்கே பாருங்கோ அகத்தி மரம் நிற்கிது. அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், நிறைய தென்னை மரங்கள் நிறைய நிற்கிது பாருங்கோ. தென்னை மரம் தான் கூட நிற்கும் இங்கால. அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே போக இன்னும் தென்னை மரங்கள் நிறைய நிற்கிது பாருங்கோ. குறிப்பாக அந்த பகுதியெல்லாம் வந்து தென்னை மரங்கள் நிற்கிது பாருங்கோ. தென்னை மரங்கள் கூட நிற்கிது. அதை விட அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கே தென்னை மரங்கள் நிற்கிது நிறைய. இப்போ நாங்கள் அப்படியே இந்த பகுதியில் போகிறோம். இப்படி இந்த பகுதி போனோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கோ, இந்த இடம் வந்து மிளகாய் கண்டு நிற்கிது பாருங்கோ. ஒவ்வொரு மரங்களையும் பார்த்தோம்னு சொன்னால் மிளகாயெல்லாம் காய்ச்சி நிற்கிது பாருங்கோ. எல்லா மரங்கள்லையும் மிளகாய் காய்ச்சி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க, அப்படியே வாழை மரங்கள் நிற்கிது. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் காலம் தான் வச்சு, அதனால் நாங்கள் இப்போ பார்க்கும் பொழுது சாதாரணமாக இருக்குது. நான் வருங்காலங்களில் பார்க்கும் பொழுது பெரிய அளவில் வளரும். இது பாருங்கோ, இது வந்து தேசி மரம். அப்படி இந்த இடத்துல பாருங்கோ,
இது வந்து மிஷின் இருக்குது. அதை விட இது வந்து இந்த தோட்டத்துக்குரிய முக்கியமான கிணறு. இந்த கிணறு மிகவும் பழமை வாய்ந்த கிணறு பாருங்கோ. இது வந்து பல வருஷமாக இருக்கிற ஒரு பழைய கிணறு. இதை இப்போ சீராக்கி எல்லாம் புதுப்பிச்சு வச்சுருக்கணும். இப்போதைய காலத்தில் இந்த மாதிரியான பெரிய கிணறுலாம் வந்து விட்டுறே இல்லை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயாக்கு என்ன பேர்? செல்வரட்னம் தவேந்திரராசன். தவேந்திரராசன். எத்தனை வயது? 62. 62. இவ்விடம் என்ன இடம் ஐயா? என்ன பேர் இந்த இடத்துக்கு? இவ்விடம் வீரவாணி வாதரவத்தை. வீரவாணி வாதரவத்தை புத்தூர் பகுதி. என்ன புத்தூர் கிழக்கு. என்னென்னு சொன்னால் வந்து நான் எதிர்ச்சியாக இந்த பகுதியில் போய் கொண்டு வந்தேன். நான் போய்க்க அந்த பண்ணையை பார்த்தேன். நான் என்னென்னு சொல்கிறேன், இந்த பண்ணையை பார்க்கும் பொழுதே தெரிஞ்சது நிறைய எல்லா வகையான மரங்கள் எல்லாம் நிற்கிது. இது வந்து உங்களோட சொந்த பண்ணையா? இது என்னுடைய சகோதரன் பண்ணை. அவருங்க அவர் ஏர்மெண்ட்ல விளையாட நிற்கிறேன். நீங்களாம் பார்க்குறீங்க என்ன? இது இப்போ நம்பிக்கினேஸ்வரன் அவர்கிட்ட பேர். இது இப்போ எவ்வளோ காலமாக இங்கே இருக்குது ஆரம்பிச்சு? இது 2 வருஷம். 2 வருஷம். 2 வருஷம். அப்போ நீங்களாம் ஆரம்பிச்சு வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன? ஃபுல்லாக நீங்களாம் பார்க்குறீங்க. 2 வருஷம். என்ன 2 வருஷம்னு சொன்னால் வந்து இப்போ வந்து இதுன்ற மொத்த இப்போ அளவு என்ன மாதிரி? 24 பரப்பு. 24 பரப்பு. நிலப்பரப்பு. இங்கே வந்து இப்போ என்ன மாதிரி என்னென்ன மரங்கள் என்னென்ன பயிர்கள் நிற்கிது சொல்ல முடியுமா? தென்னம்பிள்ளை நிற்கிது, அது கமுகு, ஜம்பு நாவல், பிலா, தேசி, கொய்யா, மாமரம், ஈரப்பிலா, அப்படியான இதெல்லாம் நிற்கிது. சகல மரங்கள் வாழை நிற்கிது. நிறைய மரங்கள் நிற்கிது. என்ன இப்போ இது அகத்தி நிற்கிது. அகத்து நிற்கிது. இப்போ அதை விட இதுக்கு நீங்கள் மற்ற அந்த இது மரக்கறி பயிர்னு சொல்லி இதுவும் செய்கிறது இங்கே. இது வந்து எங்களோட மண் கொஞ்சம் உவர் சேர்ந்த தண்ணி. அதனுடைய நாங்கள் மாறி பயிரை தான் கூடுதலாக விவசாயம் அந்த சின்ன பயிர்களை செய்வோம். என்னென்ன செய்கிறீங்க? வெங்காயம், பைத்தம், மற்ற வெண்டி, மிளகாய்கண்டு, அப்படியான கத்தரி அது நீங்கள் செய்கிறீங்க. என்ன மற்ற இந்த மரங்கள் எல்லாம் வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் நிற்கிது. என்ன பெருசாக வரல வளர 2 வருஷம் தான் ஆரம்பம். தென்னம்பிள்ளை எல்லாம் வச்சு இது அதுக்கு முதல்ல ஒரு தரிசு நிலம் மாதிரி இருந்தது. வேலி போட்டுட்டு துவங்கினது 2022 ஜூலை மாதம். ஜூலை மாதம் நீங்களாம் ஆரம்பித்தது? இப்போ நீங்கள் முழுமையாக நீங்களாம் பார்க்குறீங்களா? என்ன ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து எல்லாம் பராமரிப்பீங்க கட்டாயம்? ஒவ்வொரு நாளும் என்ன இந்த இடத்துல பயிர் உண்டாக்குறது கொஞ்சம் கஷ்டம். உவர் நிலம், அதே மாதிரி உவர் தண்ணி. இப்போ குழாயை அடித்து ஓரளவு உவர் இல்லாத தண்ணி வந்துருக்குது. அதனபடியாக கொஞ்சம் பயிர்களும் நல்ல செழிப்பாக நிற்கிது. பார்க்க தெரியக்கூடிய இருக்குன்னு நினைக்கிறேன். முயற்சி தான் இல்லாதங்க காரணம். முயற்சி என்ன மிஷின் என்ன? இதில் நீங்கள் இந்த கணத்தில் மட்டும்தான் அரைக்கிறதோ? இந்த கணத்தில் மட்டும் இதில் அரைக்கிறது. மற்றது அங்கே மோட்டார் பூட்டையில் மோட்டர் நீங்கள் எந்த பூட்டியோடைய விட்டீங்கன்னா ஆபத்தானே கலவு போகும். என்ன கரண்டும் எடுக்கல. கரண்டும் எடுக்கலாம். இப்படி இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்தையா தென்னையில் நிற்கிது. என்ன இப்போ இந்த தென்னையெல்லாம் வச்சு எவ்வளோ காலங்கள் வரும்? 2 வருஷம். என்ன இது என்ன மாதிரி இப்போ எவ்வளோ காலத்துக்குள்ளே இன்னும் இது வந்து காய்க்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வருமானு நினைக்கிறீங்க? இன்னும் 3 வருஷத்தில் 3 வருஷத்துக்கு காய்க்கும். என்ன இது ஈரப்பிலா. ஈரப்பிலா பாருங்க. இது வந்து ஈரப்பிலா மரமா. இப்போதான் சின்ன நிற்கிது பாருங்கோ. இது அகத்தி. எதை அகத்தி? இது அகத்தி. பாருங்கோ அகத்தி மரம். நான் வந்து மரமாக இன்றைக்கு தான் பார்க்குறேன். பாருங்க அகத்தி. இது மூண்டும் பேரிஞ்சு. மூணு பேரிச்சு. இந்த இடத்துல பாருங்க ஐயா சொல்கிறது வந்து பேரிச்ச மரமாக. உண்மையில் வந்து பேரிச்ச மரங்கள் நாங்கள் வந்து பார்க்குறது அரிதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து 3 மரங்கள் நிற்கிது பாருங்கோ. நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுப்பாங்க அந்த பேரிச்ச மரத்தை பாருங்கோ. முயற்சிக்கு அடுத்து அழிச்ச வெற்றி என்று தான் சொல்லுவோம். வண்டு தாக்கம் இல்லை என்றால் எல்லாம் மொத்தப்படி வந்திருக்கும். இதெல்லாம் வண்டு அடித்து திருப்பி வந்த உள்ளே அது வந்து எல்லா இடத்துலையும் இருக்க பிரச்சனை என்ன?
இது பிலா ரெண்டு மாங்கண்டு பிடிச்சா நீங்கள் அது மாங்கன்னு என்ன 7 6 மாங்கண்டு எல்லாம் மாங்கண்டாங்களே என்ன இது கொய்யா மரம். இது மாமரம். இது என்ன மாமரம் ஐயா? இதுக்கு அந்த கேஜி என்று சொல்கிறேன். கேஜி மாமரம். அந்த சின்னல்லே காய்க்கக்கூடிய மாமரம் இது பூ வந்து இப்போ இருக்கு என்ன பிஞ்சு போட்டிருக்கு. பிஞ்சு போட்டிருக்கு என்ன இந்த இதுலேயே காய்க்குது என்ன இருக்குது என்ன அந்த சின்ன மாமரம். இந்த அதில் இருக்குது. இதுலேயும் பூத்துருக்கு. என்னண்டாலே நாங்கள் இப்போ இங்கே பார்த்த மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் இன்னும் இருக்குது. நீங்கள் இன்னும் மரங்கள் வைக்கலாம் தானே? என்ன வைக்க போகிறோம். இப்போ பறிக்காதான் வச்சு எங்களோட மனதுக்கு திருப்தியாக விட்டுது. இனி மேலதிகமாக இப்போ இந்த மாதிரி ஆண்டி எல்லாம் மரக்கன்று வேறு என்னென்ன வைக்கலாம் நீங்கள் யோசனை இருக்குது? அநேகமாக எல்லா பிரயோஜனம் உள்ள அநேகமாக எல்லா கண்டுலேயும் வைப்போம். பாருங்க ஐயா மாட்டுக்கு புல்லு கட்டி கொண்டு இருக்கிறார், வலிக்கிட போகிறார். உண்மையிலேயே நான் வந்து இந்த வீதியால் போகும்பொழுது எதிர்ச்சியாக தான் நான் இந்த இடத்தை பார்த்தேன். நிறைய மரங்கள் நின்றது. இப்போ யோசிச்சு நின்றால் அடைச்சிருக்கிற இடம் இந்த இடத்துல நிறைய மரங்கள் நிற்கிது என்று பார்த்தேன். அப்போ பார்க்க நல்ல ஒரு அழகாக இருந்தது. என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி இப்படி எல்லா மரங்களும் உண்டா நிற்கிற ஒரு பண்ணையை நாங்கள் இந்த காலத்தில் பார்க்குற கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால் இப்போ வருங்காலங்களில் விவசாயம் என்று சொல்கிற குறைஞ்சு கொண்டு வருது. அப்போ இந்த மாதிரி எல்லா மரங்கள் எல்லா பயிர்களையும் ஒரு இடத்துல வச்சு அதை பராமரித்து செய்கிற இடத்த பார்க்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு பிடிக்கும் கட்டேன். அதெல்லாம் நான் எதிர்த்து அங்கே வந்து அந்த ஐயா கேட்டு பார்த்தேன். ஐயா வந்து ஓமன்ட்டு சொல்லி ஒத்துக்கொண்டவர். அதால் இந்த பண்ணையை வந்து முழுமையாக அவங்களுக்கு சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த பண்ணையை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் இந்த பண்ணை வந்து இப்போ ஆரம்பித்து 2 வருஷம்தான். அதால் இப்போ நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நாங்கள் பார்க்க முடியலை. இனி வரும் காலங்களில் கிட்டத்தட்ட இன்னும் 2-3 வருஷத்துக்கு பிறகு பார்க்க போனால் இங்கே நிற்கிற தென்னை எல்லாம் வந்து காய்க்க தொடங்கிடும். அதை விட இங்கே பலா வாழைன்னு சொல்லி எல்லா மரங்களும் நிற்கிது. எல்லாமே பயன் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் அந்த நேரங்களை வந்து பார்க்கும் பொழுதும் இன்னும் செழிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பயிர்கள் நிறைய மரங்கள் எல்லாம் வந்து ஐயா இங்கே நடப்புறோன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மேரியோட இப்போ வரப்போகிற இந்த மேரி காலத்தோட நிறைய மரங்கள் இங்கே ஐயா வைக்க போகிறார். நிறைய பயிர் எல்லாம் வந்து உற்பத்தி செய்ய போகிறார். அப்போ இந்த பண்ணை வந்து இனி வருங்காலங்களில் இன்னும் சிறப்பாக தான் இருக்குது. நிச்சயமாக நாங்கள் பிறகும் சில வருஷங்களுக்கு பிறகு இந்த பண்ணை தொடர்ந்து நல்லா இருக்கும் பொழுது வந்து அதே மாதிரி வீடியோ எடுத்து கட்டாயம் போடுவோம். சரி உறவுகளே, இந்த பண்ணை வந்து எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்குது. உங்களுக்கும் இந்த பண்ணை பிடிச்சிருந்தால் அதை பற்றிய கருத்தை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். மறுபடியும் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். முக்கியமான விஷயம், எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க இந்த மணியம் இருக்கும் அடித்து விடுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி உறவுகளே, மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.